தலையெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வீழ்ச்சி அடைந்து விட்டது தமிழ்நாடு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் சில முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தர மதிப்பீடு. பல்வேறு இனங்களின் அடிப்படையில் சில துறைகளுடைய செயல்பாடுகளை அழகாக வைத்து தமிழ்நாடு சென்ற ஆண்டு இதே பட்டியலில் வகித்த முதல் இடத்திலிருந்து 20ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திதான் இந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படையான ஒரு விஷயம். விவசாயம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு, அது மட்டும் இல்லாம நிர்வாகம், இது போன்ற இனங்கள்ல சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். விவசாயத்துறையில சென்ற ஆண்டுல முதல் இடத்துல இருந்த தமிழ்நாடு கடைசி இடத்துக்கு சென்றிருக்கிறது என்ற விஷயங்கள்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே வீழ்ச்சி அடைகிறது இந்த இனங்கள்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, இந்த இனங்களுடைய செயல்பாடு என்று எடுத்துக்கொள்வதா? இந்த ஒரு வீழ்ச்சியை எப்படி பார்ப்பது? எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுல முகாந்திரமும் நியாயமும் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுத்துவது என்ன உள்ளிட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன. வளர்ச்சியில் தமிழகம் பின்னடைவா என்று இதை ஒரு ட்ரிகர் பாயிண்டாக வைத்து, இதை ஒரு பின்புலமாக வைத்து ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம் இந்த கேள்வியை. இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் திரு முருகன், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, டாக்டர் வெங்கடேஷ் ஆத்ரேயா, பொருளாதார நிபுணர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர், வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மூவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் திரு மாஃபா பாண்டியராஜன், அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர், நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். நான் திரு முருகன் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு பட்டியலானது, இந்த ஒரு தர மதிப்பீடானது வருடா வருடம் வெளியிடப்பட்டு வருகிறது. சென்ற ஆண்டு இதே போன்ற மதிப்பீடு வெளியிடப்பட்டது. தமிழகம் முதலிடத்தில் இருந்தது. முதலிடத்திலிருந்து ஒரு டிராமாட்டிக் டிக்ளைன் 20ஆம் இடத்துக்கு தள்ளப்படுது. இதை புறந்தள்ளுவதா? முதலிடத்தில் இருந்த பொழுது நாம் எல்லாம் பெருமை கொண்டோம். அதே போல இது ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்வதற்கு, பரிசீலனை செய்வதற்கான ஒரு அபாயமணியாக எடுத்துக்கொள்ளணுமா? இந்த ஒரு மதிப்பீட, இந்த அறிக்கையை எப்படி பார்க்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எக்கனாமிக் growth, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் ஆஃப் 12 monthsல ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் a லாங் டேர்ம் இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இந்த துறையில சார் கூட வந்தோம்னா நாங்க பேசியிருந்தோம். அந்த துறையில நான் நிறைய நாள் வேலை செஞ்சிருக்கிறேன். இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியல் growth, டெவலப்மெண்ட், இதை பத்தி நிறைய டிபேட் பண்ணிருக்கோம், ரிப்போர்ட் தயார் பண்ணிருக்கோம், பிளானிங் கமிஷன்ல போய் டிபேட் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். லாஸ்ட் இயர், இப்ப நீங்க இந்த இந்தியா டுடே நீங்க நிகழ்ச்சி கூப்பிட்டோம்னா நான் நெட்ல போய் எல்லாம் பார்த்தேன். இந்த இந்தியா டுடே ரிப்போர்ட்டை படிச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை பண்ணது இந்த இண்டிகஸ் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். இதே ஆளுங்க 2013ல மிகப்பெரிய அளவுல யுஎஸ் கான்ஸ்டிடியூட்ஸ் கேட்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஃபீட்ரிச் நார்மன் ஃபவுண்டேஷன் ஒரு கம்பெனி, இவங்க எல்லாருமா சேர்ந்து 18 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் ஆல் ஃபேக்டர்ஸ் குஜராத்தும், செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. 1 இயர்ல இப்ப உள்ள அறிக்கை நான் டீப்பா படிச்சேன். இங்க என்ன சொல்றாங்க? அக்ரிகல்ச்சர் என்ற சப்ஹெட்ல நம்பர் 1 பிளேஸ் மத்திய பிரதேஷ். அவன் என்ன சொல்றான்? இட் ப்ரொடியூசஸ் 16,53,000 tons of food grains per square meter. Next தமிழ்நாடுட்டான். நீங்க அதை பாத்தீங்கன்னா அந்த ஒரு கம்பாரிசன் நானுமே அதை படிக்கல. ஒரே எக்ஸாம்பிள் எடுத்தேன். அதாவது முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கும் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துக்குமான விவசாயத்துறையில ஒப்பிடுதான் அது 4 ஃபேக்டரை கம்பேர் பண்ணிருக்காங்க. அப்புறம் இவங்க சொல்றது எல்லாமே உண்மையானு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இட் இஸ் போக்கசிங் ஆன் ஒன் இஷ்யூங்கிறதுக்கு அப்படி நெட்ல நீங்க போய் விக்கிபீடியால ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு இது போடுங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த ஸ்டேட்ஸ் தமிழ்நாடுன்னு போட்டீங்கன்னா டக்குன்னு விக்கிபீடியா வருது. 2014-15 அனாலிசிஸ் அதுல வருது. நம்பர் 1 ஸ்டேட் சொல்லுவா. ஆனா அவன் இந்த ஃபேக்டர் எடுத்துக்க மாட்டான். இல்லங்க, இதே ஆய்வு நிறுவனம் தான் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இதை செஞ்சிட்டு இருக்கு. போன வருஷம் முதலிடத்துல இதே தமிழகத்தை இதே போன்ற பாராமீட்டர்ல சில புதிய இனங்களை சேர்த்திருக்காங்க. உதாரணத்துக்கு தூய்மை, இந்த மாதிரி விஷயங்கள். இது நீங்களாக பெரும்பாலான அம்சங்களை சென்ற ஆண்டும் கணக்கில் எடுத்திருக்காங்க. அவங்க சென்ற ஆண்டு கம்பேர் பண்ணும்போது சென்ற ஆண்டு ஒரு அறிக்கையில தமிழ்நாட்டை நம்பர் 1 எடுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம அதை ஏத்துக்கிறோம். இல்ல நம்ம நீங்க யார சொல்றீங்க எனக்கு தெரியாது. நான் அகாடமிக் பர்சன் பேசுறேன். நான் ஒரு கட்சி சார்ந்து பேசல, நியாயமா சொல்றேன். இது எங்களுக்கு சர்வசாதாரணம்.
இப்ப நீங்க எடுத்த இந்த வருஷா வருஷம் மாறாதுன்னு சொல்றீங்க, வருஷா வருஷம் மாறாதுன்னு சொல்றீங்க. வளர்ச்சி விகிதம் கூட, அரசாங்கத்துடைய வளர்ச்சி விகிதம் கூட வருஷா வருஷம் ஆண்டுக்கு ஆண்டு சொல்லப்படுதானே. தம்பி அவசரப்படாதுங்க. இண்டிகஸ் மாதிரி 16 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன், எப்படி இந்த டிவிகளுக்குள்ள காம்படிஷன் அந்த மாதிரி இந்த அனாலிசிஸ்க்குள்ள காம்படிஷன். நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன். அப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து உட்கார வைப்போம். எங்கள்கிட்ட வருவாங்க, இங்க பாருங்க நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்களா ஓகே அப்படின்ட்டு நாங்க டிபேட் பண்ணுவோம். இன்டர்னல் டிபேட். வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆன் கரண்ட், இப்ப இருக்க நிலைமையில எது பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் நாங்க ஒரு டிவைஸ் பண்ணுவோம். அது சீக்கிரட்டா வச்சுக்குவோம். உதாரணமா சர்வீஸ் செக்டர், அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல இந்த அனாலிசிஸ்ல. நாங்க அதை பெருசா பேசுவோம். வேலைக்கே ஆள் கிடையாது, வேலைக்கு ஆள் தேவை, வேலை காலி இல்லை, இப்படி எல்லாம் டிபேட் பண்ணிருக்கோம். பிளானிங் கமிஷன் இதை எடுத்துட்டு போய் சொல்லிருக்கோம். நீங்க டிபேட் போகும்போது நான் எக்ஸலண்டா ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். இது ஒரு அனாலிசிஸ் ஃப்ரம் ஒன் ஆங்கிள். அப்படி நீங்க நான் சொல்றபடி சார் சொல்லட்டும். அதை பத்தி அடுத்த அனாலிசிஸ் எடுத்து நான் படிச்சு பார்த்துட்டு நம்பர் 1 ஸ்டேட்னு தமிழ்நாடு சொல்லிட்டு நம்பர் 2 ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா சொல்லிட்டு சொல்லுவோம். அதையும் நம்ம எடுத்து இப்ப டிபேட் பண்ண இந்த அலகுகளின் அடிப்படையில் இந்த அலகுகள் அதுவும் வந்து ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில நாங்க இவங்கள்ட்ட கேட்டோம். மக்களுடைய கருத்துக்களை தாண்டி அரசாங்கத்துடைய புள்ளி உரங்கள், வெவ்வேறு புள்ளி அதெல்லாம் உண்மை. ஆனா இந்த ஆங்கிள பாக்குற போது சர்வீஸ் செக்டர் பத்தி 0 அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எனக்கு பதில் சொல்றாங்க. இது முழுமையான சரியான மதிப்பீடாக கருத முடியாது. சென்ற ஆண்டு தமிழகத்தை முதலிடத்துல வைத்த போதோ இப்பொழுது பின்னுக்கு தள்ளி இருக்க போதோ இது ஒரு முழுமையான மதிப்பீடாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது திரு முருகனுடைய பார்வை. ஒரு நிர்வாகத்துறையில தமிழக நிர்வாகத்தில் ரைட். சோ திஸ் இஸ் நாட் an objective. இன்னும் பல பாராமீட்டர் இருக்கு. அது விடப்பட்ட இனங்கள் நிறைய. அந்த அடிப்படையில் பார்த்தா முடிவுகள் வேற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய பார்வை. உங்களுடைய கருத்து? அதாவது முருகன் சார் சொல்றது போல விடப்பட்ட இனங்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இனங்களை வைத்து அவருடைய பார்வை என்ன, மதிப்பீடு என்னன்றதான் நம்மளுடைய கேள்வி. இப்பொழுது விடப்பட்ட விஷயங்கள் 1000 இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து ஒரு கோணத்தில் ஆய்வு செய்வார்கள். ஒரு பொருளை ஆய்வு செய்வதற்கு பல்வேறு அரித்மெட்டிக் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இந்த எடுக்கப்பட்ட அம்சங்கள் இப்ப சொல்லப்பட இந்த பாராமீட்டருக்குள்ளே எடுத்து அனலைஸ் பண்ண எடுத்திருக்கக்கூடிய ரிசல்ட், இதை பத்தி சொல்லுகிற பொழுது இந்த கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் தமிழ்நாட்டில் வளர்ச்சி இருக்கா இல்லையா என்பதை நம்மை காட்டிலும் ஒரு அரசாங்கத்தில் ஒரு அதிகாரிகளாக இருந்து திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருந்த முருகன் அவர்களை போன்றவர்கள் இதை சொல்லுவதற்கு ஏன் வெளிப்படையாக சொல்லுவதற்கு முன்வரவில்லை என்பது நமக்கு தெரியவில்லை. சாதாரண விஷயங்கள், அதாவது விஷயங்கள்ல இதே இனங்கள்ல சென்ற ஆண்டு நீங்க தமிழ்நாட்டுல வளர்ச்சியே இல்ல எல்லாத்திலயும் வீழ்ச்சின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல தான் இதே அறிக்கை சென்ற ஆண்டு தமிழகத்தை முதலிடத்துல வைக்குது. இதே அறிக்கை தமிழ்நாட்டை கடைசியில கொண்டு போகுது. அப்ப நம்ம ஏத்துக்கிட்டோமா? இல்ல சென்ற ஆண்டு நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொள்ளாதது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்க இப்ப கண்ணுக்கு எதிர உள்ளங்கை நெல்லிக்கணின்ற மாதிரி தான் நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியாகட்டும், உட்கட்டமைப்பு வளர்ச்சியாக இருக்கட்டும், அல்லது வேலைவாய்ப்புகளாகட்டும், இல்லது தொழில் முதலீடுகளாகட்டும், இவற்றில் எது பிரத்யேகமாக பிரதானமாக முதலீடுகள் பெறப்பட்டு அல்லது வளர்ச்சிகள் வரப்பட்டு இன்றைக்கு மக்களால் பயனளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூட உணரக்கூடிய ஒரு செய்தி. இதில் எது இதே இடங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பின்னாடி தள்ளியிருக்காங்கல்ல, இவங்களே தான் சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆஹா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு இதே இனங்கள் அடிப்படையில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ங்கறாங்க. இன்னைக்கு கடைசிக்கு ஒரு 2013 நீங்க சொல்றீங்க. போன வருஷம் 2000 இல்ல 2013 உடைய வளர்ச்சியை 14ல அவங்க இஷ்யூ பண்ணும்போது என்னன்னா, அது ஓராண்டு வளர்ச்சி அல்ல, அதற்கு முன்பு இருக்கக்கூடிய அரசாங்கம் கொண்டு வந்தக்கூடிய வளர்ச்சியின் அடிப்படையில் தான் குரோத் ரேட்டை கொண்டு போக முடியும். நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்தை சொல்லிருங்க. திமுக ஆட்சியில 2007-8 வளர்ச்சி அதிமுக ஆட்சியோட வளர்ச்சியோட பலன்னு சொல்ல 7-8 வளர்ச்சிங்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னா 8-9க்கு உண்டானது அறிக்கையை 11ல போட்டாங்க. 8-9க்கு உண்டான அறிக்கை 11ல கேட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையில தெளிவா சொல்றாங்க, பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு தேக்கம் ஏற்பட்டது, அது இதற்கு ஒரு காரணம். நான் ஒரே சொல்லி கொஸ்டின் கேட்கறேன் சார், அது நீங்க பதில் சொன்னாலும் சரி இல்ல முருகன் சார் பதில் சொன்னாலும் சரி, இது வியூவர்ஸ்க்கு போன என்னுடைய ஐயப்பாடு. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த
இந்த அனாலிசிஸ்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் இன்னும் எடுக்கப்பட வேண்டியதெல்லாம் இருக்குது இல்லன்றத விட்டுடுவோம். இப்போதைக்கு ஏதோ ஒரு அம்சங்களை எடுத்துற தொழில் வளர்ச்சி, அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ், ஹெல்த், என்வைரன்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த வளர்ச்சிகள்ல தமிழ்நாடு இன்றைக்கு எந்த நிலையில இருக்குது உங்களுக்கு தெரியாதா? இல்ல முருகன் IAS இவங்க இவங்க அதிகாரிகளா இருந்து செயல்பட்டு இவங்களுக்கு தெரியாதா? பார்வைகள் மாறலாம், புள்ளி விவரம். ஒரே விஷயம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுங்க சார். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த 4 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் சொல்ற மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அல்லது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அல்லது மேக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது ஒண்ணு வந்திருக்கா சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இல்ல நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாவது நீங்க தொழில் முதலீட்டு மேக்ரோ எக்கனாமிக் இனத்துல தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதே அறிக்கையில போன வருஷம் சிறப்பா இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. முழுமையா ஃபேஸ் வேல்யூ அன்னைக்கோ இன்னைக்கோ எடுக்க முடியுமா அப்படிங்கிற क्वेश्चन இருக்கு. நான் என்ன கேக்குறேன், இஃப் யூ ஆர் டவுட்டிங் தி இன்டெகிரிட்டி ஆர் அதர்வைஸ் தி மெத்தட் ஆஃப் தி அனாலிசிஸ்னா தட் இஸ் a செப்பரேட் டிபேட். ஆனா அவுட்கம் ஆஃப் தி அனாலிசிஸ் வச்சு நீங்க டிபேட் பண்றதா இருந்தா தமிழ்நாட்டுல வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு தான் பேசணுமே தவிர இந்த அனாலிசிஸ் தப்பு, இந்த அனாலிசிஸ் சரின்னு சொல்லி விவாதம் பண்றதா இருந்தா அது வேற விவாதம். இது டைல்யூட் ஆகுது. ஆனா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பத்தி பேசுறதுக்கு ஏன் அச்சமா? தமிழ்நாட்டுல வளர்ச்சி இல்லை என்று நம்ம பேசக்கூடிய இடத்துல இந்த அனாலிசிஸ் தப்புன்ற போகும்போது இது டைல்யூட் ஆகுது, டைவர்ட் ஆகுது டாபிக். திரு வெங்கடேஷ் யாத்ரா அவர்கிட்ட கேட்கும்போது இது கிரவுண்ட் ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்றதா நீங்க கருதுறீங்களா? இது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் இது பற்றி உங்களுடைய பார்வை? நீங்க வளர்ச்சி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது இந்த அலகுகள் வளர்ச்சியை பற்றது அல்ல. கம்பேரிசன், ஸ்டாட்டிக் கம்பேரிசன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு குறிப்பிட்ட கால புள்ளியில இரு மாநிலங்களை ஒரு குறியீடை வைத்து ஒப்பீடு பண்றாங்க. அந்த குறியீடுகள்லயே நிறைய அபத்தங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடியே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட் லெங்த், கிலோமீட்டர்ஸ் பர் பாப்புலேஷன் போடுறாரு. நீங்க ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி குறைவா இருக்கக்கூடிய அசாம் போன்ற மாநிலத்தில் இது ஒரு பிரமாதமா இருக்கும். இந்த ஃபிகர் வறுமையான முன்னணியில் இருக்கிற பஞ்சாப்ல இந்த ஃபிகர் கம்மியா இருக்கு. ஏன்னா அங்க பாப்புலேஷன் ஜாஸ்தி. நீங்க என்ன போடுவோம் யூஸ்வலா? கிலோமீட்டர் ஆஃப் ரோட் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் டெரிட்டரின்னு போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்றேன். பொதுவா 2 வெவ்வேறு கேள்விகள். இந்த ரிப்போர்ட் இவனுடைய அலகுகள் அதில் இருக்கிற ஊனங்கள் தனியா பேசலாம். ஆனா ஒண்ணு நான் உடன்படுறேன், தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளாகவே வளர்ச்சி விகிதங்கள்னு பாத்தீங்கன்னா வேளாண்மையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், மிகவும் குறைவான அளவுல வளர்ச்சி இருந்திருக்கு. நீங்க சர்வீஸ் செக்டர் குரோத் சொல்லலாம் ஒழிய குறிப்பா வேளாண்மை மிக கடுமையான நெருக்கடியில் வேளாண்மை தொடர்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது எந்த அரசும் புள்ளி வரணும் அது மறுக்க முடியாது. இன்னி வரைக்கும் அது உண்மை. அகில இந்திய அளவிலும் உண்மை, தமிழ்நாட்டிலும் உண்மை. தொழில்துறையை பொறுத்தவரையில் நிறைய வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுது, ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் தொழில்துறை வளர்ச்சி, குறிப்பா ஆலை உற்பத்தியின் வளர்ச்சி என்பது ரொம்ப மாடஸ்டா தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் என்று தான் நான் இப்போ ஒரு கட்டுரையை முழுமையா செய்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறேன். ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்லணும்னு சொன்னா அந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த அறிக்கையை பொறுத்தவரையில போன வருஷம் 20, இந்த வருஷம் 1ங்கிறதே அந்த அறிக்கையினுடைய தவறான அணுகுமுறையை காட்டுது. அவர்கள் பயன்படுத்துகின்ற அலகுகள் எவ்வளவு பொருத்தமற்றவை, எதை மெஷர் பண்றாங்கன்னு நமக்கு தெரியலையே. 20 இண்டிகேட்டர் போடுறாங்க. போன வருஷம் 1 என்று சொன்னபோது நாங்க யாரும் போகாங்க முடியல, நீங்க அழைஞ்சிருக்கலாம். ஊடகங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு, எங்க கட்டாயம் இல்ல. சொல்றேன், ஆய்வாளர் என்ற முறையில் ஆய்வாளர் என்ற முறையில் இப்படிப்பட்ட அறிக்கைகளை நாங்கள் மிகவும் கவனத்தோடு விமர்சனம் செய்வோம். உதாரணத்துக்கு இந்த இண்டிகேஷன் இருக்க அவனுடைய ரெபுடேஷன் பிரமாதம் கிடையாது. உண்மை சொல்லணும்னா சொல்ல வேண்டாம். ஆனா பல நேரங்கள் அவன் பயன்படுத்தக்கூடிய டேட்டா பேஸ் பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தமிழகத்துக்கு வக்காலத்துக்கு சொல்லல, தமிழகத்தின் வளர்ச்சி என்பது மோசமா தான் இருக்குது. அது வேளாண் வளர்ச்சி என்பது கடுமையா இருக்கு. இந்த பகுதியில் நம்முடைய திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இணைகிறார், அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர். முதலிடத்திலிருந்து 4வது, 5வது, 6வது, 7வது அப்படின்ற இடங்களுக்கு வந்திருந்தா வருத்தம் அடையக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க மாட்டாங்க. ஆனா 20ஆம் இடத்துக்கு தள்ளப்படுது. அதுவும் இந்த பீரியட் வளர்ச்சி திட்டங்கள்லாம் ஒரு 7-8 மாதம் முடங்கி இருந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்த சமயத்துல அந்த ஒரு காலகட்டத்துக்கு உட்பட்ட நேரத்தில் இந்த ஒரு அறிக்கையும் வருது அப்படிங்கும் போது
பரிசீலனைக்கு உரியதா உங்களுக்கு தெரியலையா திருப்பாங்க? இல்ல, நான் ரொம்ப ஆழமா படிச்சேங்க. அவங்க அந்த நிறுவனத்திட்டே பேசினேன். எனக்கே அது வந்து ஷாக்கா இருந்தது. இண்டஸ் அனலிட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருச்சான்னு. ஏன்னா இது வந்து 14வது முறையா இந்தியா டுடே வெளியிடுது. 13 முறையும் நான் அதை ஆழமா படிச்சிருக்கேன். இண்டஸ் அனலிட்டிக்ஸ் நிறுவனம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே எனக்கு என்ன கேள்வினா, இதுல வந்து 10 டைமென்ஷன்ஸ் எடுத்து ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ்லயும் 5 அல்லது 6 குறியீடுகள் எடுத்து அதுல வந்து எந்த இடத்துலயும் பெர்செப்ஷன் கிடையாது. யாரையும் போய் வந்து எந்த ஸ்டேட் நல்ல ஸ்டேட்னு கேட்க மாட்டோம். அரசு புள்ளி விவரங்கள் மற்றும் பொது நிறுவனங்களுடைய புள்ளி விவரங்களை எடுத்துதான் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அது எந்த 59 புள்ளி குறியீடுகள்னு தெளிவா போட்டிருக்காங்க. அதுல பெரிய மாற்றங்கள் கிடையாது. ஒரே ஒரு மாற்றம், 3 புது டைமென்ஷன்ஸ், 3 புது பரிமாணங்கள், தூய்மை, அதுக்கப்புறம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இந்த மாதிரியான இனங்கள். அது வந்து இன்க்ளூசிவ் growth கொண்டு வரதுல எந்த மாற்று கருத்தை யாரும் கிடையாது. அதனால என் ப்ராப்ளம் ஒண்ணு என்னன்னா, இங்க பாருங்க முரண்பாடுகள், இதுல இருக்கிற முரண்பாடுகள் என்னன்னா, இந்த 10 குறியீடுகள்லயும் ஒரு ரேங்கிங் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். நீங்க அந்த ரேங்கிங்ல பார்த்துட்டு அதை ஓவராலா அக்ரிகேட் பண்றது எப்படின்ற முறையும் அதுல சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படி சொல்லி இருந்தா நம்மளே யாருமே கூட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா இருக்கிற அந்த 59 குறியீடுகள் வந்து அரசாங்கத்தால தரப்படுகிற புள்ளி விவரங்கள். அந்த புள்ளி விவரங்கள் அறிஞர்கள் எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கிறதா. நானும் உட்கார்ந்து போய் போட்டு பார்த்தேன். என்னடா ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, ஒருவேளை அப்படி குறையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ மிகப்பெரிய தவறுகள் இதுல வந்து போட்டிருக்கு. இவன் அவங்க கொடுத்திருக்கிற புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நீங்க அக்ரிகேட் பண்ணீங்கன்னா தமிழகத்துடைய இடம் வந்து மொத்தம் 112/10, அதாவது 11வது இடத்துல வந்திருக்கணும். ஆனா அவங்க 20 காட்டியிருக்காங்க. 11 வச்சுப்போமே, 20ங்கிறது they have their own logic. இல்ல லாஜிக் தப்பே இல்ல. 11 கூட 1 to 11 நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் இண்டஸ் அனலிட்டிக்ஸ் தலைவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சுங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு முரண்பாடுகள் உங்க நிறுவனம் பேர்ல போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ அவர் சொன்னாரு, இண்டஸ் அனலிட்டிக்ஸ் வந்து அக்டோபர் 2014 இருந்து எங்களிடம் இல்லை. இந்த நிறுவனம் என்று ஏசி நீல்சனால் வாங்கப்பட்டு விட்டது. எந்த ஏசி நீல்சன் என்றால், எந்த ஏசி நீல்சன் தினகரன் பத்திரிகையில் இருந்த 3 பேர் எரிவதற்கு காரணமான சர்வேயை பப்ளிஷ் பண்ணிச்சோ, திரு ஸ்டாலின் அவர்களால், அவர் மாறன் அவர்களால் அந்த சர்வே எடுக்கப்பட்டு, எது வந்து எந்த பேசிஸும் இல்லாம, எந்த ஒரு இன்டெலெக்சுவல் ரிகர் இல்லாம ஒரு பப்ளிஷ் பண்ணுச்சோ அந்த சர்வேய, அதே நிறுவனம் வந்து இதை பண்ணிருக்கு. இதே நிறுவனம் அதிமுக ஜெயிக்குங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இந்த புள்ளி விவரத்தை பார்க்காம எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க 11வது புள்ளி விவரத்தையும் பாக்குறேன். இந்தியா நிறுவனம் வெளியிட்டு இருக்கு. இதே நிறுவனம் விருது கொடுக்கும் பொழுது நம்ம ஏத்துக்கிறோம். தமிழக அரசு பெற்று டிஏபிஆர்ல அரசாங்க அறிக்கையாவே இந்த மாதிரி விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுது. நமக்கு இல்ல 7 பரிமாணங்கள் அதை நம்ம ஏத்துக்கிறோம். நமக்கு சாதகமா இல்லாத போது அவங்களோட இன்டெகிரிட்டியை டவுட் பண்றோம். இல்ல ஏன்னா வந்து இந்த டேட்டா என்ன அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல ஏன்னா டேட்டாவை வச்சு அப்படியே இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு அனைவரும் உள்ளடங்கிய வளர்ச்சி அப்படின்னு நீங்க ஒரு டைமென்ஷன் எடுத்தீங்கன்னா, அனைவரும் உள்ளடங்கிய வளர்ச்சியில் இருக்கிற 6 குறியீடுகள் என்னன்னு அவங்க போடுறாங்க. அந்த 6 குறியீடுகள் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை கேட்டீங்கன்னாலும் வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள் எந்த மாநிலத்துல அதிகமா இருக்கு, ஃபேன் மிக்ஸி கிரைண்டரா இருக்கட்டும், இல்ல விலையில்லா அரிசியா இருக்கட்டும், நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நோபடி ஹேஸ் டு பிளேம் தமிழ்நாடு கவர்மெண்ட். யாருமே டிஎம்கே கூட இன்னைக்கு வந்து அதை பத்தி பிளேம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அனைவரும் உள்ளடங்கிய வளர்ச்சியில 21 அப்படின்னு சொல்றதுக்கு எந்த முகாந்திரம் கிடையாது. குஜராத் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் சுதந்திர தின உரையிலையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் என்னுடைய இலக்குங்கிறாங்க. இல்ல அது ஒரு அறிக்கை வருதுன்னா, சென்ற வருஷம் நமக்கு கொடுத்த ஒரு அறிக்கை வருது அப்படின்னா, நீங்க 1000 இன்டெகிரிட்டியை கேள்விக்குள்ளாக்கலாம், அதுக்கு 1000 காரணங்கள் பார்க்கலாம். அதே நிறுவனம் அறிக்கை வெளியிடுது அப்படின்னா should we just ignore it அப்படிங்கிற அமர்த்தியா சென் உள்ளிட்ட அறிஞர்கள், பாரத ரத்னா பெற்ற நோபல் பரிசு பெற்றவர்கள், அது திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ தாண்டி தமிழ்நாடு கேரளா போல அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில முன்னோடியா இருக்கு. குஜராத்தை காட்டிலும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் சொல்லும் பொழுது திடீர்னு ஒரு வருஷத்துல இன்னைக்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகாமல் போறதுக்கு டிராமாட்டிக்கா கடைசி இடத்துக்கு போற அளவுக்கு டிராமாட்டிக்கா நடந்தது. அதாவது தமிழகத்தை பற்றி அமர்த்திய சென் கூறியது அப்படி ஓவரால் அவர் சொல்லல.
சில பர்டிகுலர் சோஷியல் செக்டர் டைமென்ஷன், கல்வி, ஆரோக்கியம், ICDS, மிட் டே மீல்ஸ், குறிப்பிட்ட இதை ஹைலைட் பண்றாங்க. மீண்டும் தெரியும், நான் படிச்சிருக்கேன், அதை படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நீங்க சொல்றது கரெக்ட், அவர் சொல்றாருங்கிறது உண்மை. கேரளத்தை போல் சொல்ல பிரச்சனை இருக்குன்னா இங்க நிலைச்சீர்த்து நிறைவேற்றப்படாத ஒரு மாநிலம் இது. ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ்னஸ் வந்து இந்த இன்இக்வாலிட்டி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் தமிழ்நாட்டில் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட், எஸ்பெஷலி கம்பேர்ட் டு கேரளா. அதை விட்டுருங்க, அதுக்கு நாங்கள் போல. தமிழகத்தின் வளர்ச்சி விகிதங்கள் என்று பார்க்கிறது சொன்னால் தொழில்துறையாகட்டும், வேளாண்மையாகட்டும், ஓவரால் குரோத் ரேட்டா இருக்கட்டும், மாடஸ்ட் என்பதுதான் உண்மை. ஓகே, அவர் கேட்பது ஒரு வருஷம் கேட்கிறேன். அதே ஸ்கீம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கும் பொழுது திமுக ஏத்துக்கலையே. இல்ல நான் போன வருஷம் ஏத்துக்கல, இந்த வருஷம் ஏத்துக்கல. ஒரு வருஷத்துல திடீர்னு மாறிடுமா அப்படிங்கிறத. அதாவது ஒரு விஷயம் ரைட்டர் அமர்த்தியா சார் நமக்கு சொன்ன கருத்து இதெல்லாம் நீங்க இப்ப பேசின விஷயத்த நான் ஒன்னு சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு அரசாங்கம் என்பது சமூக நல திட்டங்கள் கொடுக்கிறது ஒரு பணி. அது நாட்டினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உள்கட்டமைப்பு தொழிற்சாலைகளை கொண்டு வருவது அது ஒரு பணி. இதுதான் நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து குறியிட இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியில ஒரு மாநிலத்தினுடைய பங்கு முக்கியமானது. இந்தியா வளரணும்னா மாநிலத்தினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவுடைய வளர்ச்சி. எனக்கு ஒரு 3 நிமிஷம் டைம். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி சாமானிய இவங்க 2 பேத்துக்கும் நான் கொஞ்சம் கவுண்டர் கொடுக்கணும். ஏன்னா விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டோட வளர்ச்சி தான் நேஷனுடைய வளர்ச்சி. ஆக வந்து சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து எடுத்துட்டு நம்ம பேச முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷம் அதோட நேரடியா தொடர்புடையது. இல்ல நீங்க இருங்க, நீங்க என்ன வேணா கேளுங்க, அது நான் பதில் சொல்ல மாட்டேன். இப்ப நான் நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இருங்க, நீங்க சொன்ன கேள்வி சொல்லுங்க, அதுக்கு ரிலேட்டடா தான் நான் கேட்கிறேன். சொல்லுங்க. நீங்க அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இந்த சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட நேரடியா தொடர்புடையது. மற்ற மாநிலங்களோட நம்மளோட 20 பொசிஷன் மேல வச்சிருக்காங்கல்ல, அவங்கள விட இல்ல அதுல கணிசமானவங்களை விட அது எந்த ஆட்சியா இருந்தாலும் இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தமிழ்நாடுடைய பேட்டர்ன் has been better ங்கிற ஒரு புரிதல். அது டெவலப்மெண்ட் சார், எப்பவுமே சார் சோஷியல் வெல்ஃபேர். ஆமா, அந்த சோஷியல் வெல்ஃபேர் அத சொல்லிட்டு அத வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவோ அல்லது நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி இதை நம்ம குறியீடா பார்க்க முடியாது சார். ஒரு ஃப்ரீ பீஸ் கொடுக்கிறது அல்லது நூன் மீல் கொடுக்கிறது அது வேற சார். அது வந்து சமூக நல திட்டங்கள்ல வந்து அரசாங்கங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மாற்றம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், இல்ல இல்ல நான் ஒரு மனுஷன் சொல்றேன். ஏன்னா நான் என்ன சொல்றேன், சமூக நல திட்டங்கள்ங்கிறது வந்து அரசாங்கங்கள் அதுல வந்து இட்ஸ் ஏ பேட்டில் ஃபார் ஏ பேலட். புரியுதுங்களா? எந்த அரசாங்கம் நீங்க ஒண்ணு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க அதாவது மக்களுக்கு வந்து ஃப்ரீ பீ கொடுக்கிறது அல்லது மக்கள் சார்ந்த விஷயங்களை செய்யறது, சுகாதாரம் கொடுக்கிறது, இலவசமா கொடுக்கிறது தவறு கிடையாது. அது மக்களுடைய நேரடி பயனை கொண்டு போய் உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு செய்திகள். ஒரு விஷயம் சொல்றது கேளுங்க. திமுகன்றது இல்லங்க, திமுகவும் ஜனநாயகப்படி மக்கள் மத்தியில சந்திச்சு வர இயக்கம் தான். திமுக அதை சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு அரசாங்கம் என்பது அவங்களுக்கு 2 வகையான பணி இருக்குது. ஒன்று வந்து மக்களுக்கு நேரடியாக இமீடியட்டா போய் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான கொடுக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு தொலைநோக்கு பார்வை. இந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து ஃப்ரீ மிக்ஸி கிரைண்டர் கொடுக்கறாங்களா அல்லது ஃபேன் கொடுக்கறாங்களா அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டிவ் கிடையாது. ஈவன் அஸ்யூமிங் ஃபார் எ மொமெண்ட் வித்அவுட் அட்மிட்டிங், நீங்க இந்த சர்வே ரிப்போர்ட்டை பத்தி சார் சொல்றாருல, பாண்டியன் சார் சொல்றாருல, ஏதோ ஒரு நிறுவனம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் கூட நான் சொல்ல விரும்பல. அது எனக்கும் தெரியாது, அது ஓபனா சொல்றேன். அது யார் பின்னாடி இருக்காங்கன்றத சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன், இல்ல ஒரு விஷயம் கேட்டேன். யூ ஃபர்கட் அபௌட் இந்தியா டுடேஸ் ரிப்போர்ட் டுடே ஆஸ் ஆன் டே டு டே டெவலப்மெண்ட்ல இந்த தமிழ்நாடு இந்த 5 ஆண்டு காலத்துல வளர்ச்சி இருக்கா இல்லையான்றதான் என்னுடைய கேள்வி. ஒண்ணு இருக்கிறது. நீங்க கேட்ற மாதிரி, நீங்க மிஸ்டர் ஹரி பேசுற மாதிரி ஏதோ ஒரு 7-8 மாதத்துல மட்டுமே ஒரு செயல்படாத ஒரு தன்மை இருந்த காரணத்தினால இதனுடைய கிராப் ரேட் அப்படியே கீழே டவுன் ஃபால் ஆச்சுன்ற நான் சொல்றேன். ஐ கேன் சேலஞ்ச் தட் from the day one where the ஜெயலலிதா பதவியேற்ற நாளிலிருந்து 2011 இன்று வரை ஏதாவது ஒரு தொழிற்சாலை அல்லது தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை அல்லது உட்கட்டமைப்பு வளர்ச்சி அல்லது பாலங்கள் நாட்டு நான் ஒன்னு சொல்றேன் சார். 1971 டிஎம்கே கவர்மெண்ட் கலைஞர் வந்து ஆட்சிக்கு வரும்போது ஆட்சியில் இருக்கும் பொழுது சிப்காட்ங்கிறது ஒன்னு உருவாக்கினார். இன்னைக்கு நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் பஸ்ல போறவங்க அங்கங்க அரக்கோணத்துல சிப்காட் பாப்பான், ஓசூர்ல சிப்காட் பாப்பான், ஸ்ரீபெரும்புதூர்ல சிப்காட் பாப்பான். இந்த மாதிரி ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச வளர்ச்சி அதிமுக ஜெயலலிதா செஞ்சுதா? நேரடி திரு கருணாநிதி அவர்கள் கூட சென்ற வாரம் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார். புதிய பாலங்கள்லாம் அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டிருக்கா, உட்கட்டமைப்புல போதிய கவனம் செலுத்தப்பட்டிருக்காங்க.
அது போல உட்கட்டமைப்புல தமிழ்நாடு 2013 7வது இடமும் 14 11வது இடமும் 2015 17வது இடத்துக்கும் பின்னுக்கு போகுது. அது ஒரு ராட்டிஃபை ஆகக்கூடிய சூழ்நிலை. அவரு நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, தயவு செய்து டைமென்ஷன்ஸ், சாருக்கு தெரியும் ரிசர்ச் பண்ண, டைமென்ஷன்ஸை மிக்ஸ் பண்ணாதங்க. வெல்ஃபேர் அப்படி தனியா வச்சிருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனியா வச்சிருங்க, இண்டஸ்ட்ரியல் growth, எக்கனாமிக் growth. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நிகழ்ச்சியை பார்த்து இருக்கின்ற எல்லோரும், நாங்கெல்லாம் கூட, நீங்களும் அப்புறமா அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நேரா கூகுள்ல போய் ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் growth இன் இந்தியான்னு போட்டீங்கன்னா 10-15 வரும். அதுல விக்கிபீடியா எடுங்க. ஆச்சரியப்பட்ட நான் இந்த நிகழ்ச்சி வரதுக்காக பார்த்தேன். தமிழ்நாடு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் இந்தியா. 2014 to 15 growth rate is 14.34%. Most industrialized and urbanized state in the country. 2011 சென்சஸ் படி இந்தியாவில் அர்பன் பாப்புலேஷன்ல 6% ஆவரேஜ், தமிழ்நாட்டில் 9.6%. அவ்வளவு பேருக்கும் growth தெளிவா போட்டுருக்கான். இது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட் கொண்டு வந்து பார்க்காம, நீங்க கொடுக்குற மிக்சி கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்க ரோடு போடல, நீங்க பாலம் கட்டலன்னு பேசி அரசியல் பேச ஆரம்பித்தால் இது எடுபடும். அதுக்கு உதாரணம் சொல்றேன். நான் ஸ்மால் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியா இருக்கும்போது பிளானிங் கமிஷன்ல ஒரு தகராறு வந்தது. அன்றைக்கு இருந்த கவர்மெண்ட். நான் இதை கேபினெட்ல சொல்லும் போது தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், நம்ம ஃப்ரீயா வேஷ்டி சேலை கொடுக்கறதுனாலதான் நம்ம கவர்மெண்ட் இப்படி ஸ்பாயில் ஆச்சுன்னு சொல்றாங்க பிளானிங் கமிஷன். நான் எழுந்திச்சு விளக்கம் சொன்னேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்க, இது நீங்க பிளானிங் கமிஷன்ல நான் சொல்றேன். பிளானிங் கமிஷன்ல போய் சொன்னேன், நாங்க ஃப்ரீயா வேட்டி சேலை கொடுக்கும்போது மக்களுக்கு கிடைக்கிறது மட்டுமில்ல, கோஆப்டெக்ஸுக்கும் ஏழை நெசவாளர்களுக்கும் வேலை கிடைக்கிறதுன்னு. அவங்க ஸ்டன் ஆகி போய் தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. So there is a social welfare measure which will also help economic growth. சார் அக்ரி பண்ணுவார் நான் சொல்லும் போது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது 1 year is a very small period of time to have a report like this. என்னுடைய வருஷம் இந்த வருஷம் பொருளாதார வளர்ச்சி இது, இந்த வருஷம் மாநிலத்துடைய ஜிஎஸ்டிபி இது, இந்த துறையில வளர்ச்சி இதுன்னு வருஷம் வருஷம் இண்டிகேட்டர் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட் ஒன்னு உண்டு. சார் தான் அதை நல்லா சொல்ல முடியும், என்ன விட நல்லா. ரொம்ப சுருக்கமான பட்டம் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. குவிக் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, திமுக ஆகட்டும் பிறகு அதிமுக ஆகட்டும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேல 20 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர்களால் பெருமளவிற்கு பொதுத்துறை முதலீடுகளை மேற்கொள்ள முடியவில்லை. அதற்கான வளங்களை திரட்ட முடியவில்லை. ஒரு ஒட்டுமொத்தமான தாராளமய தனியார்மய உலகமய கொள்கைகளின் பின்புலத்தில் அரசுடைய பங்கு பெருமளவுக்கு சுருக்கப்பட்டு இன்றைக்கு அரசு பல விஷயங்களை பேசுவதை ஒழிய நடைமுறையில் ஒரு டெவலப்மெண்ட் என்ஜினாக, டெவலப்மெண்ட் ஏஜென்டாக அரசு செயல்படுவது பெருமளவுக்கு சுருக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த கொள்கை சூழலை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் இவரா அவரா என்று பேசுவது பொருத்தமா இருக்காது. நான் திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது 2014 தேர்தலில் ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்தது மோடியா லேடியா அப்படின்னு. இந்த அறிக்கைப்படி இவங்களுடைய மதிப்பீடு படி மோடியா லேடியா அப்படிங்கும்போது லேடி அப்படிங்கிறாங்க. குஜராத்துடைய லேடி. ஆனந்திபேதனுடைய ஆட்சியில பல துறைகள்ல வளர்ச்சி, மோடிக்கு பிறகு வந்த ஆட்சியில ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதோட இன்டெகிரிட்டியை நீங்க கேள்வி கேட்கறீங்க. பட் கொடுத்திருக்கக்கூடிய சில புள்ளி விவரங்கள் உதாரணத்துக்கு விவசாயத்துறையில தமிழ்நாடு பின்தங்கி இருக்குங்கிறது சொல்லுது. குஜராத்ல தமிழ்நாட்டில் அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் படி கடந்த 4 ஆண்டுகள்ல 3 லட்சம் ஏக்கர் நுண்ணீர் பாசனத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கு. பட் குஜராத்ல கடந்த ஓராண்டுல மட்டும் 3 லட்சம் ஏக்கர் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது are we trailing behind the question? கண்டிப்பா இங்க பாருங்க, அவங்க எடுத்திருக்கிற 10 பரிமாணங்கள்லயுமே இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 7 குறியீடுகள் எடுத்து பாக்குறாங்க. இந்த 7 குறியீடுகளுமே இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. அது பொருளாதார அறிஞர் இருக்கிறா ஒரே கேட்டுக்கிட்டு. முதல்ல ஜன்தன், மத்திய அரசாங்கத்தோட ஜன்தன் திட்டத்துக்கு கீழே எத்தனை ஏழை மக்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்கன்றது முதல் குறியீடுங்க. இது மோடி அரசாங்கமே சொல்லி இருக்கு. ஜன்தன்ல மேக்சிமம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணது தமிழ்நாடு பெர் கேபிட்டா பாத்தீங்கன்னா. ஓகே, ரெண்டாவது விவசாயத்துறையில விவசாயத்துக்கு வரேன். விவசாயம் 1ல இருந்து 21 எப்படி போச்சு விவசாயத்துறையில கேக்குறீங்க. இதே மத்திய அரசாங்கம் தான் கூப்பிட்டு கிருஷி விக்யான்
அவார்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா மேக்சிமம் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் சென்ற வருடம் நடந்திருக்கு. 128 மெட்ரிக் டன் லட்சம் மெட்ரிக் டன் வந்து உற்பத்தின்னு சொல்லி அவங்க தான் கூப்பிட்டு எல்லா மாநிலங்கள்லயும் அதிக உற்பத்தி வளர்ச்சி பண்ணது இந்த மாநிலம். பெரிய தவறுன்னு நான் சொல்றேன். இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 59 குறியீடுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஓபைக்கு நீங்க விவசாயமா எடுத்துக்கிறீங்களே, விவசாயத்துல இதே அளவுகள்ல தானே சார் போன வருஷம் முதலிடத்துல வச்சிருந்தாங்க. சேம் பாராமீட்டர்ஸ், இதே அலகுகள், இதே குறியீடுகள், இதே அரசு புள்ளி உரங்கள், இதன் அடிப்படையில் முதலிடத்துல வச்சிருக்கும் போது விருதுகள் வாங்கின போது நம்ம வாங்கினோமே. அதைத்தான் நான் சொல்றேங்க. இங்க பாருங்க, இதே அழகு இதே இந்தியா டுடேல போய் விருது வாங்கினாங்க. அடுத்த வருடம், அதாவது 2014-15 வருடத்திற்கான உணவு உற்பத்தியில நாம் வந்து மிகப்பெரிய சாதனை செய்தோம் சொல்லி இதே மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு விருது கொடுத்தது. அது ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இல்ல நீங்க விவசாய கடன் வழங்கல், பாசன வசதி, விவசாயத்துறையோட வளர்ச்சி விகிதம், இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க ஒரு வசதியான எடுத்துக்கிறீங்க. இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் பல பாராமீட்டர்ஸ் விவசாயத்துறையிலேயே எடுத்திருக்காங்க. ஒரு உதாரணம், குஜராத் மாநிலத்தில் நுண்ணீர் பாசனத்தில் 3 லட்சம் ஏக்கர் ஒரு வருஷத்துல வருது, 4 வருஷத்துல செய்யறோமா அப்படிங்கிற கொஸ்டின் இயல்பானதான். பதில் சொல்லுங்க. அதாவது இந்த பாசனம் வசதி எல்லா பத்தியும் பேசும்போது நீங்க இந்தியா டுடே ரிப்போர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டீங்க. நான் சொல்றது வந்து இவங்களுடைய தேர்தல் அறிக்கை 2011 ஏடிஎம்கே வந்து பவருக்கு வரும்போது வச்ச தேர்தல் அறிக்கையில அந்த பாயிண்ட் நம்பர் 28 தமிழ்நாடு நதிகளை இணைக்கும் நவீன நீர்வழிச்சாலைங்கிறாங்க. இந்த பாசன வசதி அப்படின்னு வரும்போது இவங்க தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறத இவங்க என்ன ஒரு பிட் ஆஃப் வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க விவசாயத்துக்கு இந்த பாசனத்துக்கு என்ன பண்ணிருக்க முடியும்? இவங்க ஆக வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு கண்முன்னாடி இருக்கா இல்லையான்னு பதில் சொல்ல சொல்லுங்க. இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டதுல என்ன பாருங்க, ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து நீங்க வந்து சொல்றது நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். இருக்கு தயவுசெய்து பாருங்க, இவங்க சொல்லி இருக்கிற 59 குறியீடுகளிலும் நீங்க ஒரு அக்ரிகேஷன் போட்டு பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து சென்ற வருடம் முதலிடத்தில் இருந்த தமிழகம் இந்த வருடம் முதலிடத்தில் தான் இருக்கும். அதுக்குதான் நான் ஒரு ஓமானம் சொல்றேன். இப்ப இந்த ஜன்தன் ஸ்கீம் வந்து நீங்க பாத்தீங்கிறீங்க, ஜன்தன்ல எத்தனை அக்கௌண்ட் துவங்கிறீங்க? தமிழ்நாட்டுல 1 கோடிக்கு மேல அக்கௌண்ட் ஃபுட் கிரெயின்ஸ் சொல்றீங்க. ஃபுட் கிரெயின்ஸ் வந்து பல்சஸ் எடுத்துக்கிறீங்க. பல்சஸ்ல பொறுத்தவரைக்கும் விகிதம் இந்தியா முழுக்க பல்சஸ் பல புள்ளி பல இனங்கள் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வசதியான விஷயங்களை சொல்றீங்க. இல்ல வசதியான விஷயம் ஒன்னும் சொல்றீங்க. லிட்ரேசி ரேட் எடுக்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இந்தியா முழுக்க 123 பேர் காலேஜுக்கு போறாங்க. தமிழ்நாட்டில் 143 பேர் காலேஜுக்கு போறாங்க. ஹையஸ்ட் இன் இந்தியா. எப்படிங்க இதுல வந்து நம்ம வந்து கீழே வந்திருக்க முடியும்? கல்வியில எப்படி நம்ம 3வது இடத்துல இருந்த கல்வி வந்து 13ஆவதுக்கு போச்சுன்னு சொன்னா எப்படி? இது இந்த பேஸ் தானே சொல்றீங்க. நான் உள்ள போய் அந்த ஒவ்வொரு பேஸும் பாப்பேன். நம்பர் ஆஃப் காலேஜஸ் 54 காலேஜ் புதுசா திறந்திருக்காங்க அரசு துறையில. சார் அரசு துறையில வந்து சுருங்கிக்கிட்டே போகுதுங்கிறாங்க. 54 அரசு துறை கல்லூரிகள் துவங்கப்பட்டிருக்கு. அது பிரீமியர் காலேஜஸ். உங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நேஷனல் லா ஸ்கூல்ல இருந்து, இந்தியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருந்து அவ்வளவு பிரீமியர் காலேஜஸ் துவங்கப்பட்டிருக்கு. எந்த விதத்துல வந்து கல்வியில இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவே வந்து ஒரு மாநில அரசு 23,000 கோடி செலவு பண்றது வேற எங்கேயும் கிடையாது. 1,59,000 கோடி பட்ஜெட்ல 23,000 கோடி செலவு பண்றது. கல்விக்கோ திரு ஆத்திரேயா அளிப்பது போல கல்விக்கோ விவசாயத்துக்கோ நம்முடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நம்முடைய ஜிஎஸ்டிபி ஆகட்டும், நம்முடைய பட்ஜெட் அலோகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகட்டும் பெருமளவுக்கு முன்னேறி இருக்கா? அந்த ரேஷியோ முன்னேறி இருக்காங்கிற கொஸ்டின் முன்னேறி இருக்கு. எழவே செய்து டு யூ அக்ரி? நீங்க திரு ஆத்ரே அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். விவசாயத்துக்கு 2072 கோடி செலவழிக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. கன்சிடரிங் அவர் பட்ஜெட் சைஸ், அதுல இன்னும் கவனம் தேவைங்கிறீங்களா? இல்ல கட்டாயமா. அதாவது இந்த அப்சல்யூட் ஃபிகர்ஸ் இவ்வளவு 1000 கோடி 20,000 கோடிங்கிறது வந்து அபத்தமான ஃபிகர்ஸ். இதுக்கு இன்னும் நார்மலைஸே பண்ண முடியாது. இல்ல, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆகட்டும், ஸ்டேட்ஸ் ஆகட்டும், கம்பைன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மத்திய அரசும் அனைத்து மாநில அரசும் சேர்ந்து கல்வித்துறைக்கு செலுத்துகின்ற செலவு தேச உற்பத்தியில் 4% கூட கிடையாது. ஆரோக்கியம் கல்வித்துறை சேர்த்து பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் 5% எட்டல. மத்திய அரசுகளும் மாநில அரசை பொறுத்தவரையில் ஒரு சில திட்டங்கள், நூன்மீல் ஸ்கீம், ஐசிடிஎஸ், இது போன்ற விஷயங்கள்ல ஐசிடிஎஸ் சென்ட்ரலி ஃபண்டட், நூன்மீல்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் இருக்கு, ஹிஸ்டாரிக்கலாவே நமக்கு இருக்கு. இப்படி சிலது நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் 54 காலேஜ் சொன்னாரு. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கல்வியை பொறுத்தவரையில் இன்னும் அரசு ஏராளமான கல்லூரிகள் திறக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு.
திறக்கணும். ஆனா சுயநிதி கல்லூரிகளை நோக்கி 2 அரசுகளுமே போயாச்சு. திமுக அதிமுக ரெண்டுமே சரி. ஒரு 20 ஆண்டு காலமாக நம்ம வந்து சுயநிதி அரசு கல்லூரின்ற வார்த்தையே தவறான வார்த்தை. ப்ரொமோட்டருடைய நிதி அது, அவங்க பாக்கெட்ல போற நிதி அது, பெட்ரோல் கொடுக்குற நிதி. ஆனா செல்ஃப் பைனான்சிங் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த செல்ஃப் பைனான்சிங் பார்ட்ல போன பிறகு ஏழைகளுக்கான கல்வி வாய்ப்பு சுருங்கப்பட்டிருக்குதுங்கிறத உண்மை. அதை ஃபேஸ் பண்ணணும். படிக்கலன்னு சொல்லல, தமிழ்நாட்டில் ஆர்வம் இருக்குங்க படிக்கணும்னு மக்கள் மத்தியில நல்ல விஷயங்க. ஆனால் அரசு உதவி அரசு ஓரளவு, அதாவது நீங்க மத்திய பிரதேசம் பார்க்கும்போது தமிழ்நாடு பற்றி நீங்க சொல்ல நானும் ஒத்துக்குவேன். இந்த ரிப்போர்ட் விட்டுருங்க. இந்த ரிப்போர்ட்ல நான் ரிப்போர்ட் நான் போவே இல்லை. ஐ டோன்ட் அக்ரி வித் ஹரி ஆன் திஸ் ரிப்போர்ட். ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஆனால் பரந்தாவன் சொல்ல பாயிண்ட் இருக்கு. தமிழகத்தில் 5 ஆண்டு காலமாக வளர்ச்சி விகிதங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப மந்தமா இருக்குங்கிறதா உண்மை. நீங்க அதை மறுத்துட்டீங்கன்னா The Hindu on 10/9/2014 Bihar tops in the growth ன்னு சொல்லிட்டு Bihar is the fastest growing state while Tamil Nadu is the worst performer அப்படின்னு இந்து பத்திரிகைல. அப்ப இது கொடுத்தது என்னன்னா பேசிஸ் ஸ்டாட்டிஸ்டிக் டைரக்டர் இல்ல நம்ம பொருளாதாரம் பீகாரோட பொருளாதாரம் மூன்றில் ஒரு பங்கு. என்ன சொல்ல விட்டுடுங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன் இது கொடுக்குறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் எல்லாம் விட்டுடுங்க சார். இல்ல சிஎஸ்ஓ ரிப்போர்ட் விட்டுடுங்க. 2012 தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தேசிய சராசரி விட நேஷனல் ஆவரேஜை விட எல்லா இனங்களிலும் நீங்க வந்து நீங்க இந்த அனாலஜி விடுங்க, அனலைசிஸ் விடுங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விடுங்க, எல்லாத்தையுமே இது நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 2014 இப்படிதான் சொல்லிருக்கு. நான் என்ன 14 விட்டுருங்க, 15 விட்டுருங்க, இன்னைக்கு வந்ததை கூட விட்டுருங்க சார். நான் 2011 இருந்து இன்ன வரைக்கும் உள்ள growth rate டெவலப்மெண்ட் என்ன இருக்கு தமிழ்நாட்டில் கேட்கறது ஒரே ஒரு கொஸ்டின் தான். நான் பிரதரை பார்த்து கேட்கறது ஒரே கொஸ்டின். நான் ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன உங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொல்லி இருக்கீங்களோ, நீங்க வந்து நாங்க ஏரோபிக் பார்க் கொண்டு வருவோம், டெக்னோ பார்க் கொண்டு வருவோம். இருங்க நான் சொல்ல வரல. கப்பல் கட்டுமானத்துக்கு 1000 கோடி முதலீட்டுல கொண்டு வருவாங்க. சென்னை சொல்லி முடிச்சிடுறேன். சென்னை காட்டுப்பள்ளி எப்படி வந்து அது டீடைல் கிடையாது வரல கிடையாது. சொல்ற கேளுங்க. காட்டுப்பள்ளியில கேஸ் நடத்தணும் கவர்மெண்ட் தெரியும். காட்டுப்பள்ளி கேஸே கவர்மெண்ட் நடத்தணும் எனக்கு தெரியும். இன்னொன்னு சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் பேசுறதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எதிர்காலத்தினுடைய கட்டமைப்பு வசதிகள், இதையெல்லாம் நானா சொல்லல, இந்தியா டுடே இதை செய்யலன்னு சொல்லல, இல்ல ரிப்போர்ட் சொல்ல. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட எதையாவது ஒன்றை இவங்க செஞ்சிருக்காங்க. எனக்கு பதில் வேணும். நீங்க வந்து பீகாரை காட்டிலும் வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டில் எல்லாத்தையுமே விட்டுடுங்க. இல்ல நீங்க வந்து தொடக்கத்துல நீங்க வந்து இந்தியா டுடே விட்டுடுங்க. இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பதில் சொல்லுங்க. தொடக்கத்தில் ஒரு அறிக்கை விடுது. பொருளாதார ரீதியா, உட்கட்டமைப்பு ரீதியா பை ஃபார் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். இந்த ஆண்டு அறிக்கை விடுது பல்வேறு பாராமீட்டர் எடுத்துக்கிட்டு அக்ராஸ் த கண்ட்ரி. இதே போல நீங்க ஒண்ணு தெளிவுபடுத்துங்க. அறிக்கைகளை பத்தி நீங்க வந்து ஆய்வு செய்து பேச போறீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் வளர்ச்சிகள் இருக்குன்ற பேச போறீங்களா? தமிழ்நாட்டில் வளர்ச்சி இருக்கா இல்லையான்றத பேசுறது நீங்க சொல்றது கரெக்ட். ஆட்சியில இதே போல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்குன்னு அசோசியேஷன் சொன்ன போது நீங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்க இந்த கேள்வி. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி பிரதர் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஈ செல்ஃப் நான் என்ன கேட்டீங்க? இல்ல அவர் என்ன கேள்வி? சார்ஜ் டிஎம்கே நான் உயர் சார்ஜ் டிஎம்கே நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப 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 நீங்க வந்து மகிழ்ச்சி அடைய தேவையில்லை. அசோசியம் திமுக ஆட்சியில சொன்னதுக்காக திமுக ஏற்று நான் சொல்றேன். நான் உங்களை பார்த்து டைரக்டா கேட்கிறேன். திமுக ஆட்சியில கண்ணுக்கு தெரிந்த திட்டங்களோ அல்லது தொழிற்சாலைகளோ உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இண்டஸ்ட்ரீஸ் பல்வேறு வகையா பிரிக்கலாம். ஆனா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல, கார் இண்டஸ்ட்ரீஸ்ல டிஎம்கே கவர்மெண்ட்ல எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வந்தது உங்களால இல்லன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் சொல்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எந்த இண்டஸ்ட்ரி சொல்லுங்க. நீங்க மொண்டிப்பட்டியில 1500 கோடிக்கு வந்து டிஎன்பி பிளான் போட்டிருக்கு. இல்லதுக்கா இல்லையா? எல்லாமே பிளான். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க.
முதலீட்டாளர் மாநாட்டில் முதல் நாள் 3 தொழிற்சாலைகள் திறந்து வைக்கப்பட்டன. இன்னொரு சார், பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹரி சார், பவர் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பவர் ப்ராஜெக்ட் ஏடிஎன்ஜே கவர்மெண்ட்ல என்ன புதிய பவர் ப்ராஜெக்ட் வந்திருக்காங்க இது வரைக்கும்? 5300 தொழிற்சாலை மெகாவாட் இணைக்கப்பட்டது. அதானி முருகன் அவர்கிட்ட கேட்கணும். பவர் தான் அதானி தான். அம்மாவுக்கு பவர் தான் அதானி தான். வேற யாரு? இல்ல இதுல இருந்து இப்ப நீங்க வந்து 1 to 20 டிராமாட்டிக்கா இருக்கலாம், அது நம்பத்தன்மையோட இல்ல அப்படிங்கிறீங்க. பட் ஆனாலும் கூட இஃப் இட் சே இந்த இது ஒரு ட்ரெண்ட், ஒரு மெசேஜ் சொல்லுமானால், இதுல இருந்து ஒரு பாடம் கற்க வேண்டுமானால், இல்ல ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் செய்ய வேண்டுமானால், மேபி நாட் பேஸ்ட் ஆன் திஸ் ரிப்போர்ட், தமிழக அரசாங்கம் எந்த இனங்கள்ல கோர்ஸ் கரெக்ஷன் செய்யணும்? இது வந்து ரொட்டீனா கவர்மெண்ட்ல பண்றது. தயவுசெய்து சத்தம் போடாம கேட்டா நான் சொல்றேன் என்னன்னா, இது உடனே நாளைக்கு ரிப்போர்ட்டா போகும், இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி இருந்து சிஎம்க்கு போவோம். படிச்ச உடனே அதுல நாங்க நோட் எழுதி அனுப்புவோம். இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சுருக்கமாக சொல்கின்றது, இதற்கும் லாங் டேர்ம் டெவலப்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை பார்க்க அப்படின்னு போட்டா அது முடிஞ்சு போகும். நான் என்ன சொல்றேன்னா, சார் ஒத்துக்குவார் நினைக்கிறேன், எனி growth அப்படி புறந்தொள்ளல இத படிச்சு பார்த்துட்டு அனலைஸ் பண்றோம். எனி growth இஸ் லாங் டேர்ம், பர்டிகுலர்லி இண்டஸ்ட்ரியல் growth, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth. அவர் நல்லா சொன்னார் இந்த பாயிண்ட. கண்ணுக்கு தெரியுற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆரம்பிச்சாங்கன்னா அது வேற. ஆரம்பிச்ச பிறகு இப்ப 12 கார் உற்பத்தி ஆரம்பிச்ச பிறகு கார் உற்பத்தி பரவலா தேவையில்லைன்னு வந்துடும். அப்புறம் டெக்ஸ்டைல் மில் 118 ஆன பிறகு டெக்ஸ்டைல் மில் ஆரம்பிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாம போனாங்க. எது இல்லையோ இப்போ நீங்க தமிழ் இல்ல சார், எனக்கு 5 லட்சம் ரூபாய் மாச சம்பளம், எனக்கு வந்து 1 லட்சம் கூடனா 20% தானே இன்க்ரீஸ் பண்ணீங்க. நீங்க நான் சொல்லுங்க. ஆனா 10,000 ரூபாய் சம்பளம் உள்ளவனுக்கு 1 லட்சம் ரூபாய்னா 38%. அப்ப கீழே இருக்கிற பொருளாதாரத்தில் கீழே இருக்க மாநிலங்களில் சிறிய குரோத்தே பெரிய பர்சன்டேஜ் கொடுக்கும் என்பதை அவர்கள் பேசட்டும். இத்துடன் என்னுடைய கருத்தை முடிக்கிறேன். இந்த வளர்ச்சியை பாதிப்பதாக, தமிழகத்தை பாதிப்பதாக நான் சொல்லவில்லை. இறுதியான யார் உற்பத்தி ஒரு காலகட்டத்தில் நின்று போயிடும்னா, அல்லது ஆடை உற்பத்தி ஒரு காலத்தில் நின்று போயிடும்னா, நாட்டுக்கு தேவையான உற்பத்திகள் என்னவோ அதை கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை யோசிக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது, இது பாதிப்பு இல்லையான்றதெல்லாம் கேள்வி கிடையாது. தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்க போனா இன்னைக்கு 100%. இதுல வந்து 21வது இடம் இல்ல, இதுல 5வது இடம் சொன்னா கூட நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா கண் முன்னாடி என்ன இருக்குதுன்னா இன்னைக்கு ஒரு வளர்ச்சி திட்டங்கள் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாதுங்கிறத நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். இதனால வந்து நீங்க வந்து வளர்ச்சிக்கு வந்து ரேங்க் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு கண்ணு முன்னாடி எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் மூடி இருக்கு, நிச்சயமா வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை என்றது உண்மை. லாஸ்ட் வேர்ட் சார். வந்து 85 இருந்து 2010 வரைக்கும் தமிழகத்தினுடைய விவாதத்தை விரிவா அனலைஸ் பண்ணிருக்கிறேன். இந்த கருத்து என்னன்னு சொன்னா, தொடர்ந்து 90களுக்கு பிறகு தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு குறை ஏற்பட்டிருக்கிறது. வளர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது, தவிர்க்க முடியாது. ஓரளவுக்கு வந்து அரசாங்கம் என்ன செய்ய முடியுங்கிறதுக்கான லிமிட்ஸ் இருக்குல்ல. சொன்னாங்க ஏற்கனவே மில் வந்தாச்சு, அப்படி என்ன பண்ணுவீங்க, பிரச்சனை வருது. வளங்களை திரட்டக்கூடிய ஒரு வரவு செலவு கொள்கை இல்லாமல், அதற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல், ஒரு மாநில அரசினுடைய கொள்கைகளும் மத்திய அரசின் கொள்கை பின்பற்றி அடிவரடி இருக்கும்பொழுது, தாராளமய கொள்கை பின்பற்றி வரும்பொழுது சொன்னாங்க சுருங்கலாம் சொன்னாங்க. உண்மை இல்ல. ரிலேட்டிவா பாத்தீங்கன்னா, சானிடைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் வளர்ச்சி விகிதங்கள் தொழில்துறை, வேளாண் துறை, 3ஆம் துறையிலும் மந்தமாக தான் இருக்கின்றன. ஓரளவு சர்வீஸ் செக்டர்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம், ஐடி செக்டர்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். ஓவராலா growth rate இம்ப்ரெசிவாக இல்ல. எம்ப்ளாய்மெண்ட் நிச்சயமா இம்ப்ரெசிவ். சுருக்கமான இறுதி கருத்து. பொருளாதார குறியீடுகள்ல 10 லட்சம் கோடி முதல் முறையாக தாண்டியது 2014-15வது வருஷம். முதல் முறையாக 1,28,800 ரூபாய் தனிநபர் வருமானம் எட்டியது இந்த வருடத்தில். இந்த வருடத்தில் இந்தியாவின் வளர்ச்சி 7.2% தான், தமிழகத்தின் வளர்ச்சி 7.5% மேல இருந்ததுன்றது எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம். இது வந்து சும்மா வந்துட போறதில்லை. பெரு நிறுவனங்களும் கால் பதித்திருக்கின்றன. முதல் நாள் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல 3 நிறுவனங்கள் திறந்து வைக்கப்பட்டன. ஒசூர்ல இருக்கிற டிவிஎஸ்னாலும் சரி, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருக்கிற மல்டிநேஷனல் கார் கம்பெனினாலும் சரி, எல்லாமே அன்னைக்கு டைசல் 2நாலும் சரி. டைசல் 2க்கு நேரில் போய் பார்க்கலாம், தரமணியில இருந்து. டைசல் 2ல முழுக்க நிறைந்து விட்டன. இன்று வந்து ஆட்கள் எடுத்து அந்த நிறுவனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 10,073 குறு சிறு நிறுவனர்கள் MOU போட்டு அன்னைக்கு வந்து சைன் பண்ணி இருக்கிறாங்க. இது வந்து சும்மா வந்துறது இல்ல. அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி சரியா இருந்ததுனாலதான், இந்த சுற்றுச்சூழல் சரியா இருந்ததுனால நடந்திருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகம் முதலிடத்தில் தான் இருக்கிறது. ஒன்லி ஒன் வேர்ட் சார். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது நிதர்சனத்துல எதுவுமே கிடையாது சார்.
பார்ப்போம். இந்த தருணத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. 5% கூட வரது கிடையாது. சென்ற ஆண்டு முதலிடத்தில் இருந்த தமிழகம் 20ஆம் இடத்தில் இந்த அறிக்கையில தள்ளப்பட்டிருக்கிறது. அட் ஃபேஸ் வேல்யூ எடுத்துப்பதா இல்ல வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கொள்வதா, இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய இடத்தில் தமிழக அரசாங்கம் இருக்கிறது. வளர்ச்சி தமிழகத்தில் அரசியல் ரீதியாக அதிமுக ஆட்சியில் பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு, வளர்ச்சியில் ஒரு தேக்கம் இருக்கிறதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்ல, இந்த ஒரு அறிக்கையை ஆய்வு செய்யக்கூடிய இடத்துல, பரிசீலனை செய்யக்கூடிய இடத்துல அரசாங்கம் இருக்கிறது. திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ தமிழகத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பின்தங்க கூடாது. இந்த ஒரு யூனோ அப்படிங்கிறது தான் ஜெயலலிதா அவர்களோ திரு கருணாநிதி அவர்களோ தமிழகத்தை ஆக்க நினைக்கக்கூடிய விஷயம். அந்த இலக்கு அடைவதில் நாம் பின்தங்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. விடுதலை போராட்ட வீரர் திப்பு சுல்தானை கௌரவிக்கும் வகையில் கர்நாடகாவில் திப்பு சுல்தான் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை, அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்க பாரதிய ஜனதா மற்றும் பல அமைப்புகள் திப்பு சுல்தான் மீது மாறுபட்ட பார்வைகள் இருக்கிறது, மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் முற்றிலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நபர் அல்ல, நெகட்டிவ் வியூஸும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அளவுக்கு அவரை கௌரவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டு போராட்டத்தை பெரிய அளவுக்கு நடத்தி இருக்கிறது. ஒரு நேஷனல் ஹீரோவை கௌரவிக்கிறோம், இதை ஏன் அரசியல் சர்ச்சையாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதுவரைக்கும் கொண்டாடப்படாத கொண்டாட்டம் இம்முறை கொண்டாடப்படுது என்றால் இரு தரப்பிலையும், அங்க ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும், இதை எதிர்க்கக்கூடிய பாஜக கட்சியாகட்டும் இல்ல மற்ற அமைப்புகளாகட்டும், இதை வைத்து ஒரு பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் இருக்கிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சர்ச்சை ஓய்ந்த பாடில்லை, கலவரங்கள், உயிரிழப்புகள் அப்படின்னு கர்நாடகத்தில் இந்த ஒரு திப்பு சுல்தான் சர்ச்சை மிகப்பெரிய அளவுக்கு எழுந்திருக்கிறது. மீண்டும் சர்ச்சையில் திப்பு சுல்தான் விவாதிப்போம் நேர்களே. இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் திரு ராம ரவிக்குமார், இந்து மக்கள் கட்சியுடைய திரு ராம ரவிக்குமார் அவர்கள் நம்முடைய இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு ராம ரவிக்குமார் அவர்களுக்கு தான். பல்வேறு ஜெயந்தி விழாக்களை கொண்டாடுறோம், பல்வேறு போராட்ட வீரர்களை நம்ம கௌரவப்படுத்துறோம். திப்பு சுல்தான் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு நேஷனல் ஹீரோ. அப்படி இருக்கு, அவர் மேல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது, சர்ச்சைகள் இருக்கிறதுன்னு நான் மறுக்கல. ஒரு அரசாங்கம், இந்திய அரசாங்கத்தால், இந்திய அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒருவருடைய ஜெயந்தியை கொண்டாடுவது அப்படிங்கிறது, அவருக்கு ஒரு விழா எடுப்பது அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு எதிர்ப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கிறது திரு ரவிக்குமார்? ஆலயங்களை அழித்து, அருமலைகளை பழித்து, பெண்களை எல்லாம் கற்பழிப்பு செய்த ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளன் திப்பு சுல்தான். இந்த திப்பு சுல்தான் இவருக்கு வழிபாடு செய்வது, இவருக்கு ஜெயந்தி கொண்டாடுவது என்பது இஸ்லாம் மதத்திற்கு எதிரானது. உருவ வழிபாடு என்பது இஸ்லாம் மதத்திலே கிடையாது. அப்படி இருக்கின்ற தருணத்தில் திப்பு சுல்தானுக்கு வேண்டும் என்ற விழா எடுத்து ஒரு கலவர சூழலை உண்டு பண்ணக்கூடிய வேலையை அரசாங்கம் செய்திருக்கின்றது. அவரையும் ஒரு இஸ்லாமிய பிரமுகரா பார்க்கிறீங்க. இந்திய அரசாங்கமோ நமது அரசியல் அமைப்போ அவரை ஒரு நேஷனல் ஹீரோவா பார்க்க, நீங்க இஸ்லாமிக்கு எதிரானது இஸ்லாம், அவரை இஸ்லாமிய பிரமுகராக பார்க்கவில்லை. அவரை இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்த ஆக்கிரமிப்பாளராக பார்க்கின்றேன். இந்து கோயில்களை உடைத்தவராக நான் பார்க்கின்றேன். உங்களுக்கு அப்படி ஒரு வீர சிவாஜியோடும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடும் இணைத்து நேற்று ஒரு பிரமுகர் பேசியிருக்கிறார், கிரிஷ் கர்னாட். நான் கேட்கிறேன், சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டவர்களையும் இந்த நாட்டை பிடிக்க வந்தவர்களையும் கோயிலை உடைத்தவர்களையும் ஒப்பிட்டு பேசுவது என்பது மிகப்பெரிய கேவலம் இல்ல. கிரீஷ் கர்னாட் சுபாஷ் சந்திர போஸையும் இவரையும் திப்பு சுல்தானையும் ஒப்பிட்டு பேசிருக்கிறாரு, ஒரே கோணத்துல பேசிருக்கிறாரு அப்படிங்கிறீங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்ட புத்தகம் அப்படித்தானே பாக்குது. ஸ்ரீராமரையும், ஸ்ரீ கிருஷ்ணரையும், நடராஜரையும், அக்பரையும், திப்பு சுல்தானையும் ராஷ்டிர நாயகர்கள் அப்படின்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்ட புத்தகம் ராஷ்டிர நாயக், தேசிய ஹீரோக்கள், தேசிய நாயகர்கள் அப்படின்னு பட்டியலிடுது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்து போறீங்களா என்ன?
கொடுத்தவன் நான் சொல்லல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன். மாற்றத்துக்கு தகுந்ததானே இல்ல. வலதுசாரி இடதுசாரி எல்லா பார்வைகளும் கொண்ட மூத்த பிரமுகர்கள் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில சேர்ந்து ஒட்டுமொத்தமா உருவாக்கியதான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்துல திப்பு சுல்தான் தேசிய நாயகனாக இந்திய அரசாங்கம் பாஜக அரசோ காங்கிரஸ் அரசோ இந்திய அரசாங்கம் அவரை ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா தான் பாக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு விழா எடுப்பதுல என்ன தவறு இருக்க முடியும்? சார், மதிக்கப்பட வேண்டியது துதிக்கப்பட வேண்டியது ரெண்டு விஷயம் இருக்கு. மதிக்கப்பட வேண்டிய மக்கள் பெருமக்கள் பலர் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 1.5 கோடி ரூபாய் கொடுத்து விஜய மல்லையா ஒரு வாழை ஏழை எடுத்துட்டு வர்றார் வெளிநாட்டில இருந்து. அவர்களுக்கு வேண்டுமானால் அவர் சுதந்திர போராட்ட வீரராக இருக்கலாம், அவர்களுக்கு வேண்டுமானால் அவர் மதிக்கப்பட வேண்டிய மாவீரராக இருக்கலாம். எங்களை பொறுத்தளவில் எங்களை கொன்று குவித்தவன், கோயில்களை உடைத்தவன், ஆக்கிரமிப்பாளன், மதவரியன் திப்பு சுல்தான். அது எங்களுக்கு மிகப்பெரிய அவமானம். உலக அரசியல் எந்த மன்னரோ இல்ல மன்னரா இருக்கலாம், அரசியல் பிரமுகர்களா இருக்கலாம், யார் மேலேயும் ஒரு மாற்று பார்வை இருக்கு. அசோகரை நம்ம பெருமையா பார்க்கிறோம். அசோகருக்கு இன்னொரு மறுபக்கம் இருந்திருக்கு. அவரை டைரண்ட் சொல்றவங்க சில பேர் இருக்கிறாங்க. அசோகருக்கு ஒரு மாற்று பார்வை. இப்ப சப்ஜெக்ட் அசோகரா திப்பு சுல்தான். இன்னைக்கு திப்பு சுல்தான் பற்றி மாற்று பார்வை வைக்கிறீங்க, அசோகரை பற்றி கொண்டாடும் ஒரு மாற்று பார்வை, விஜயநகர எம்பையரை பத்தி பேசும்போது அதை பற்றி ஒரு மாற்று பார்வை இன்னொரு இருக்கலாம். மாற்று பார்வை இருக்குங்கிறதுனாலயே நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்வு கேள்விக்கு நான் பதில் சொல்லவே விரும்பல. அந்த டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. திப்பு சுல்தான் என்பவர் கோயில்களை உடைச்சாரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. கோயில் கட்டினாரா இல்லையா? இந்து பெண்களை கற்பழிச்சாரா இல்லையா? கோயில் கட்டினாரா இல்லையா? கோயில்களை கட்டினாரா இல்லையா? சங்கராச்சாரியாரை காப்பாத்தினாரா இல்லையா? கோயிலில் எங்க கட்டினார்? ஒரு கோயிலை காட்டுங்க. 8000க்கு மேற்பட்ட கோயில்கள் கொடியேறும் இல்ல. ஒன்றும் இல்ல. இங்க திண்டுக்கல்லுக்கு அருகாமையில வீரமங்கை வேலு நாச்சியார் திப்பு சுல்தான் கிட்டதான் உதவி கேட்கிறாங்க. அந்த உதவி வழங்கப்படுது, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க. தாண்டி அவங்களுக்கு வந்து போர்ல 5000 படை வீரர்களை திப்பு சுல்தான் கொடுக்கிறார். நெகட்டிவ் விமர்சனங்கள் இருக்கிறது, பெரும் குற்றச்சாட்டு இருக்கிறது, மறுக்கல. பட் இது பாசிட்டிவ் சைடு ஹீரோ. என்னுடைய கேள்வி, திண்டுக்கல்ல அபிராமி அம்மன் ஆலயத்தை உடைத்த திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம் கட்டுவதை எப்படி சார் நாங்க ஏத்துக்க முடியும்? எங்க கோவில்ல சாமி இல்ல, கோயில உடைச்ச ஒரு கொலைகாரன, ஒரு கொள்ளையடிக்க வந்தவன, ஆக்கிரமிப்பாளர் வேறு மாநிலத்திலிருந்து வேறு மாநிலங்களிலிருந்து படைகள் சிருங்கேரி சங்கர மடத்தை தாக்கிய போது சங்கராச்சாரியாருக்கு உதவி செய்தது திப்பு சுல்தான். சங்கராச்சாரியார் முதல்ல நாடியது திப்பு சுல்தான். அதுக்கு என்ன காரணம்? முழு வரலாறு நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. கேரளத்தில் எங்களுடைய இந்துக்களை கொலை செய்ததற்கான பரிகாரத்தை செய்வித்தவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார். அசோகர் முதல்ல பல தவறுகள் செஞ்சாரு, பிறகு இது செஞ்சார். எந்த ஒரு நபர் மீதும் மாற்று பார்வை இருக்கு. அதே போல பிரிட்டிஷார இந்தியா முழுவதும் எதிர்த்த பிரிட்டிஷார போரிட்டாரா இல்லையா திப்பு சுல்தான்? ஒரு வீர போரிட்டாரா இல்லையா? இல்ல இல்ல, இது ஒரு அரசியல் சூழ்ச்சி. இந்த நாட்டில நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்து கோயில்களை உடைச்சாரா இல்ல, பெண்களை கற்பழிச்சாரா இல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அந்த விமர்சனங்கள் இருக்கு அப்படிங்கறத மறுக்கல. நான் திரு செல்வ பிறந்தகை அவர்கள்ட்ட கேட்டும்பொழுது இந்த மாதிரி ஒரு போலரைசேஷன் இல்ல, இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுக்கு ஆவணம் இருப்பதா சொல்ல, அதுக்கு வந்து நிறைய வரலாற்று ஆவணங்கள் காட்டப்படுது. நான் மறுக்கல. இந்த மாதிரி ஒரு போலரைஸ் பர்சனாலிட்டி, அதுவும் இல்லாம இந்த ஒரு சர்ச்சை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இதுவரைக்கும் எடுக்காத ஒரு ஜெயந்தி விழாவை இம்முறை எடுக்கும் பொழுது உங்களுடைய நோக்கமும் ஒரு பிளவுபடுத்தல் இல்ல ஒரு வாக்கு வங்கி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. முகாந்திரம் கொண்டதுதானே? இல்லங்க, இது அப்படி இல்லை, இது ரொம்ப தாமதம். இது ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானை வந்து இந்தியா மட்டும் உலகமே போற்றுகின்ற ஒரு நாயகன். இன்னைக்கு பிரெஞ்சில இருந்து நெப்போலியன் உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார். ஏன்னா பிரிட்டிஷ்காரரை முதல் வந்து ஆக்ரோஷமா எதிர்த்தது வந்து திப்பு சுல்தான். இதை யாரும் மறந்துட முடியாது. நீங்க சுதந்திர வரலாற்றை பாத்தீங்கன்னா இப்ப வீர சிவாஜியை சொல்றோம். அவர் இந்த நாட்டுக்காக போராடினார், பல படைகளை கட்டினார், பல போர்களை நடத்தினார். வீர சிவாஜியை ஏற்றுக்கொள்ளும் போது இவர்கள் எல்லாம் திப்பு சுல்தானை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மனப்போக்கத்திற்கு வர வேண்டும்.
இன்னைக்கு சொல்றாரு அவர் வந்து கோவில்களை இடித்தார். எந்த கோவில் நான் சொல்றேன் இருங்க நீங்க பேசும்போது நான் குறுக்கிடுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடலாம். பேசுங்க. நான் இங்க குறுக்கிட்டேனா? பேசக்கூடாது. நான் சொல்றேன் நீங்க சொன்னீங்க பூரி சங்கராச்சாரியா இல்லங்க. இன்னைக்கு சிவாஜி ஸ்ரீராமரும் திப்பு சுல்தானும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரே கேட்டகரி இருக்காங்க. இருங்க, இன்னைக்கு பாத்தீங்களா இவர் சொல்றாரு மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறாரு. நான் சொல்றேன் வேலு நாச்சியார பிரிட்டிஷ் படை வீழ்த்துச்சு, முத்துவடுகநாதரை கொலை செய்யப்பட்டார்கள். அன்னைக்கு வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த அம்மா இந்துவா முஸ்லிமான்னு திப்பு சுல்தான் பார்க்கல, அவருடைய அரண்மனையில வைத்து அவருக்கு வைத்தியம் பார்த்தார். அப்ப சொன்னார் நீங்க தினமும் கோவிலுக்கு போவீங்களாமே, ஆலய பிரவேசம் பண்ணுவீங்களா? ஆமாங்க நான் வழிபடுறதுன்னா அவருக்கு மசூதி பக்கத்திலேயே ஒரு கோவிலை கட்டி கொடுத்தார். நீங்க உங்களுடைய கடவுளை வழிபடுங்கள் வணங்குங்கள். இவரை போய் எப்படி நீங்க வந்து இந்து முஸ்லீம்னு பார்க்க முடியும்? ஒன்று. இரண்டாவது, இந்த மாதிரி கோயிலுக்கு உதவி செய்தார், சங்கராச்சாரியாருக்கு உதவி செய்தார் அப்படிங்கிற வரலாற்று ஆவணங்கள்லாம் இருக்கு. அதே போல வரலாற்று ஆவணங்கள், அதே போல வரலாற்று குறிப்பீடுகள் நிறைய பேரை மதமாற்றம் செஞ்சார். அதே போல தஞ்சாவூர்ல திப்பு சுல்தான் இங்க வந்திருந்த போது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது, ஒரு படையெடுப்பு, ஒரு அந்த பகுதியுடைய பொருளாதாரமே ஸ்தம்பிச்சது அப்படிங்கிற இன்னொரு சைடும் இருக்கு. எந்த அரசியல் பிரமுகருக்கும் எந்த ஒரு தேசிய தலைவருக்கும் இது போன்ற ரெண்டு விமர்சனங்கள் இருக்கும். பட் இந்த விமர்சனங்களை புறந்தளிட முடியாது. இல்லங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத நல்லிணக்கம் இந்த நாட்டை பாருங்க, இதுக்கு அப்பாற்பட்ட குறுகிய பாதையில் அரசியல் பேசக்கூடாது. இதையும் பேசுவோம், அதை பத்தி விவாதிப்போம். இன்னைக்கு வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்து வேலு நாச்சியார் உயிரை காப்பாற்றி 5000 படைகளை கொடுத்தார். அப்ப அந்த அம்மா இந்து, அவங்க வேலு நாச்சியார் வந்து சிவகங்கை சீமையில வந்து இந்து ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்கன்னா அன்னைக்கு வேறுபாடு பார்த்தாங்களா? இது மாதிரி பேசினாங்களா? பேசல. அவரால் பாதிப்பு ஏற்பட்ட நான் சொல்றேன் இருங்க, இந்தியாவிற்கும் வழிகாட்டி இருக்கிறார், இந்தியாவுக்கும் போராடி இருக்கிறார், இந்தியாவை காப்பாற்றி இருக்கிறார். பிரிட்டிஷ்காரர்களை கலங்கடித்த ஒரே ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் திப்பு சுல்தான் தான். ஒரு வீர போரிட்டு இருக்கிறாங்க. அவருடைய படையெடுப்பினால நடந்த பாதிப்புகளையும் ஒரு மன்னன் இருக்கிறான் என்றால், ஒரு அரசு இருக்கிறது என்றால் தண்டிக்கவும் பட்டு இருக்கலாம், கண்டிக்கவும் பட்டு இருக்கலாம். அதை வாதிப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய எங்க நன்மைகள் நடந்திருக்கிறேன்னு பார்ப்போம். வேலு நாச்சியார் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர், குயிலி ஒரு தலித் பெண், கோபால் நாயக்கர் ஒரு தெலுங்கு நாயக்கர். அவர் 3 பேரையும் ஆதரித்து அந்த அம்மாவுடைய ஆட்சியை அரியணையில் ஏற்றினார். இந்த பெருமை யாருக்கு சேரும்? இப்படி இந்த வரலாற்றெல்லாம் இந்த மக்களுக்கு தெரிஞ்சா சாதி கலவரமே வராது, சாதி சண்டையே வராது. அன்னைக்கு தேவர்களும் தலித்துகளும் நாயக்கர்களும் ஒன்றா இருந்து இந்த நாட்டுக்காக போராடி இருக்காங்க. ஆனா இவர் வரலாற்றை மறிக்கிறார். முதலாவது ஆங்கிலோ மைசூர் வார எடுத்துக்க போர் என்ன நடந்துச்சு? இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர் என்னாச்சு? இவரை நெப்போலியன் உன்னை சந்திக்க வேண்டும் என்று தூது அனுப்புவதற்கு எவ்வளவு பெரிய கம்பீரம் வேண்டும். இந்தியா பெருமைப்படணும், இந்தியாவே விழா எடுக்கணும். கர்நாடகா மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவை விழா எடுக்கணும். ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டார் அப்படிங்கிறது உண்மை. அதே போல நமது தமிழக மண்ணுல அவரால் ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கறதும் வரலாற்று ஆவணங்கள்ல இருக்கு. நீங்க நன்மையை மட்டும் பாருங்களேன், நல்லதை மட்டும் தீமைகளுக்கு ஆவணங்கள் இருக்கா? ஃபிரெட்ரிக் ஸ்வாஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, 12,000 குழந்தைகள் தமிழ்நாட்டில் கடத்தப்பட்டிருக்கிறார்கள், தஞ்சையுடைய பொருளாதாரம் 90% சரிந்திருக்கிறது. இது வந்து ஹைதர் காலம் அப்படின்னு அங்க ஒரு போக்லோரே இருக்கு. அங்க வந்து இன்னமும் கூட அங்க வந்து வழக்கத்துல அந்த வரலாற்றுல இடம்பெற்றிருக்கு. அப்படின்னும் பயிர்கள் கால்நடைகள் தமிழ்நாட்டில் இது இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு. பலர் மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் பாதிப்புக்குள்ளா இருக்கிறார்கள். இதே நம்ம புறந்தள்ள முடியாது இல்லையா? அதே நேரத்தில் சாலிட்டார் என்ன சொல்றாரு? ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் சொல்றாரு, டிஃபெண்டர் ஆஃப் இந்துன்றார். யார சொல்றாரு? திப்பு சுல்தான சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இவர் தான் இந்து மதத்தின் கர்த்தா, இவர் தான் பாதுகாவலர் என்றார். இருங்க, இரண்டாவது சொல்றாரு. இப்ப சொன்னீங்க மத மாற்றம் நடக்குது, படுகொலை நடந்திருக்கு, வீழ்ச்சி நடந்திருக்குன்னு. நான் சொல்றேன் இருங்க, 7ஆம் தேதி இந்து பத்திரிகை படிக்க சொல்லுங்க. 7ஆம் தேதி இந்துல ரொம்ப விபரமா எழுதியிருக்காங்க, ஒரு பிடி மண் அப்படின்னுட்டு. அதுல என்ன சொல்றாங்க? 1847 கெய்ட் என்ற ஒரு ஜெனரல் மனைவிக்கு கடிதம் எழுதுறார். இங்கிலாந்துக்கு என்ன எழுதுறார் கடிதம்? சுதந்திரத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், ஆனால் முடியவில்லை. இருங்க, பெங்கால் கவர்னருக்கு அவரே தான் கடிதம் எழுதுறாரு, இவ்வளவு லட்சம் பேரை நான் வந்து மதம் மாற்றிட்டேன். இருங்க, அவர் என்ன சொல்றாரு? இங்க பாருங்க, முஸ்லிம் மசூதியிடம்
பசுவை வெட்டி போடுவதும், இந்து கோயில்களிடம் பன்றிகளை வெட்டி போடுவதும், இப்படி நாங்க எவ்வளவு முயற்சி பண்றோம். ஆனா அந்த கடைசியா ஆண்ட மன்னன் அவருடைய பாதுஷா என்ன பண்றாருன்னா ஆடுகளை தான் வெட்ட வேண்டும் ஒரு ஆணை வழங்கி விட்டார். சமூக நல்லிணக்கத்திற்கு அவங்க ஒரு அடித்தளம் அமைக்கிறாங்க. இதையெல்லாம் படிக்கணும். இரு பக்கங்கள் இருக்கு அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. பல கோயில்களுக்கு கொடை வழங்கி இருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 150 கோயில்களுக்கு ஒரு ஆனுவல் கிராண்ட்ஸ் வழங்கி இருக்கிறாரு. இன்னும் கூட திப்பு சுல்தான் வழங்கிய லிங்கங்கள் இருக்கிறது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு லிங்கம் வழங்கி இருக்கிறார். இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் இருக்கு. அதை எந்த அரசருக்கும், இந்தியாவாண்ட எந்த அரசருக்கும் இந்த மாதிரி இருவேறு பக்கங்கள் இருக்கும். பட் நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு தேசிய மூமெண்ட்ல பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்டு வீரமரணம் இருக்கிறார். அவர் ஆட்சியில நல்ல பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து பொது விநியோக திட்டம் அவருடைய ஆட்சியில ஒரு முன்னோடியா அந்த காலத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. ராக்கெட் சயின்ஸ் இருந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் நம்ம புறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட பாசிட்டிவ் சைடியா ஒரு அரசாங்கம் அப்படி பார்க்க கூடாது. ஐயா, மத நல்லிணக்கத்தை பத்தி எங்க அண்ணன் செல்வ பெருசாக பேசினாரு. நான் கேட்கிறேன், மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறீங்களே, இங்க கர்நாடகத்துல இப்ப கொலை செய்யப்பட்டாரே டிசி குட்டப்பா, அவருக்கு இரங்கல் தெரிவித்து எந்த அரசியல் கட்சியாவது பேசியதா? சாகித்ய அகாதமி விருதுகளை திருப்பி கொடுத்தார்களே, இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் இந்த கொலையை கண்டிச்சு எந்த கட்சி சார் பேசியிருக்கு? நான் கேட்கிறேன், எங்க தேவேந்திர வேளாள மக்களுடைய வீரன் சுந்தரலிங்கம், குயிலி நாங்கள் மதிக்கின்றோம். அவர்களுக்குத்தான் குருபூஜை தேவை. இமானுவேல் சேகர் என்பதற்கு எப்படி குருபூஜை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு பதிவு, என்னுடைய பதிவு. இரண்டாவது விஷயம், திப்பு சுல்தான் என்பவர் லட்சக்கணக்கான மக்களை கொலை செஞ்சுட்டு ஒரு 2 பேருக்கு வாழ்வு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? பாதிப்பை ஏற்படுத்தினார். அதுக்கு பிறகு நான் வந்து புத்த மதத்தை தழுவினா, அதுக்கு பிறகு இது மாறினேன் அப்படின்னு சொல்லலாம். அதை ஏற்றுக்கும் போது இதையும் ஏற்றுக்க கூடாது சார். அபிராமி அம்மன் கோயில்ல சாமி இல்ல, திண்டுக்கல்ல கண் முன்னால் சாட்சி. மாலிகாபூர் என்பவன் மதுரை மீனாட்சி கோயிலை உடைத்தான் என்பதற்கு சாட்சி இருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயில் 43 ஆண்டுகள் பூட்டப்பட்டு இருந்தது. இதற்கெல்லாம் ஆதாரங்களுக்கு வரலாறு இருக்கு. நான் கேட்கிறேன், ஸ்ரீரங்கப்பட்டினம் கோவிலுக்கு உடைச்சிருக்கார் இல்ல, பல கோவில்களுக்கு சிவலிங்கம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு கோயில் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் கோயிலுக்கு சிவலிங்கம் வழங்கியிருக்கிறார், வழங்கியிருக்கிறாரு. நஞ்சங்கோடுல ஸ்ரீகண்டேஸ்வரர் கோயில்ல இன்னும் அவருடைய தலை வச்சது கல்வெட்டுல பெயர் இருக்கு. நான் கோயில் லிஸ்ட் சொல்றேன், அதெல்லாம் நீங்க போய் பாருங்க. கேரளாவில பொம்மியகாடு, வெங்கிதாங்கு, திருமணம், திருச்சூர், வடக்குநாதர்கள், ராமக்கரா, கோவிந்தபுரம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோயில்களை சொல்ல முடியும். திப்பு சுல்தான் இந்த கோயில்களை உடைத்த வரலாறு என்பது மிகப்பெரிய வரலாறு. கோயில்களை கட்டின பட்டியலை கொடுக்க முடியும். அதுவல்ல பிரச்சனை. இன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஜெயந்தி விழாவை நடத்தும் பொழுது இதுல வந்து ஒரு பாலிடிக்ஸ் ஆஃப் போலரைசேஷன், ஒரு பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த மாநில கர்நாடக அரசாங்கத்துடைய மேல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு இது வந்து நம்ம எல்லாருமே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமா மாறாம ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் அப்படின்னா இதுல ஒரு ரிஸ்ட்ரெயின்ட் கடைபிடிச்சிருக்க வேண்டாமா அந்த மாநில காங்கிரஸ் அரசு? இல்லங்க, காங்கிரஸ் அரசு இது ரொம்ப தாமதங்க. இது முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டிய பணி. இது என்னன்னா, பிரிட்டிஷ்காரர்களை கலங்கடித்தவர், பிரிட்டிஷ்காரர்களை தோற்கடித்தவர். பிரிட்டிஷ்காரர் இன்னைக்கு வந்து அவருடைய வாளையும் மோதிரத்தையும் 2004 வரைக்கும் அவருடைய மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் வச்சிருந்தாங்க. எதுக்காக வச்சிருந்தாங்க? இவனை மறக்கவே முடியாது. நாங்க எவ்வளவு போராட்டத்திலும் அவர் வென்றெடுத்தார். அவரு அப்படிப்பட்ட ஒரு நாயகனை போயிட்டு இது தாமதமான நிகழ்ச்சி தான், தாமதமான நிகழ்வுகள் தான். இதற்கு முன்பே இந்த விழாவை எடுத்திருக்கணும். இப்ப வருஷம் நாங்க எடுப்போம் இந்த விழாவை, தமிழ்நாட்டிலையும் எடுப்போம். ஏன்னா ஒரு சாதாரண அல்ல திப்பு சுல்தான். இந்தியாவிற்காக போராடி இருக்கிறார், இந்திய மண்ணை காப்பாற்றி இருக்கிறார், இந்திய மண்ணுக்காக எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிங்க, படிச்சு இதுல சட்ட விரோதமா என்ன இருக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்ல சார், இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரே தேசிய நாயகன் சொல்றதா அவங்க இல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10ஆம் தேதி பேசுவதற்கு, 10ஆம் தேதி கொண்டாடுவதற்கு என்ன அர்த்தம்? இருங்க, குயிலியை நாம் கொண்டாடுகிறோம் என்றால்
மாவீரன் இமானுவேல் சேகரனை கொண்டாடுகிறோம் என்றால், வீரன் சுந்தரலிங்கத்தை கொண்டாடுகிறோம் என்றால், முதல் நாம் கொண்டாட வேண்டிய நபர் திப்பு சுல்தான். ஏன்னா அவர் இந்த மக்களுக்கு விடுதலைக்காக போராடி இருக்காரு. குறிப்பா இருங்க, அவருக்கு சாதி வேதம் மதம் எதுவுமே கிடையாதுங்க. அவருக்கே சாதி, அவருக்கே மதம். ஒரு போராளி எந்த போராளி ஆக முடியும்? போராளிக்கு சாதி இருக்க முடியுமா? போராளிக்கு மதம் இருக்க முடியுமா? சாதி மதம் இல்லாததான் போராளியா இருக்க முடியும், தலைவனாக முடியும். கொச்சப்படுத்த வேண்டாம். இதை மையப்படுத்தி ஒரு அரசியல் பிளவு கர்நாடகத்தில் உருவாயிருக்கிறது தான் ரொம்ப ஒரு துரிஷ்டமான விஷயம். அரசியல் ஆதாயத்துக்காக நடக்குது. ரெண்டு தரப்பிலுமே இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீதும் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா மற்றும் அதனது தோழமை அமைப்புகள், எதிர்க்கக்கூடிய மற்ற அமைப்புகள் மீதும் இந்த குற்றச்சாட்டு வருகிறது. ஒரு விழா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பிளவை உருவாக்கி இது இன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்துல கர்நாடகத்திலே ஒரு பெரிய அரசியல் சர்ச்சையாக இது மாறி இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகமே திப்பு சுல்தானை தேசிய மாவீரனாக அடையாளப்படுத்துகிறது, ஒரு நேஷனல் ஹீரோவா அடையாளப்படுத்துகிறது. இந்திய அரசாங்கமே அதை அங்கீகரிக்கிறது. ஆனால் இந்த ஒரு விழா, இதனது டைமிங், இதனது நோக்கம் இவையெல்லாம் இப்பொழுது கேள்விக்குள்ளாக இருக்கிறது. அதை மையப்படுத்திய அரசியல் சர்ச்சைகள், இதை மையப்படுத்திய ஒரு பிளவு அரசியல் நடக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியான ஒரு விஷயம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 2 விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.